சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஆறுதல் சொல்றாங்க. மல்லியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த ராஜேஸ்வரி ஆண்டியும் ரஞ்சிதா சித்தியும் ஒவ்வொரு டைமும் டேடா கிட்ட இப்படிதான் உங்களை பத்தி தப்பான விஷயத்தைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் மல்லியம்மா. அதுக்கப்புறம் தான் நீங்களும் டேடாவும் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம பிக் பார்ட்டி எங்க போயிட்டாங்க? பிக் பார்ட்டி இருந்திருந்தா இந்த விஷயத்தெல்லாம் இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க உடனடியா பிக் பார்ட்டியை வர சொல்லுங்க, இல்லாட்டி நான் கால் பண்ணி பிக் பார்ட்டியை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து சொல்றாங்க. ஆனா மல்லி பார்த்தீங்கன்னா இல்ல வெண்பா குட்டி வேணாடா, பிக் பார்ட்டி வந்தா கண்டிப்பா பிரச்சனை அதிகமா தான் ஆகும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டும், நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் மல்லி பார்த்தீங்கன்னா தனியா அவங்களோட ரூம்ல போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட நல்லபடியா பேசுறாரு. ஆனா கடைசி நேரத்துல இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடவுளை என் அண்ணனை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சா கூட என் ஃபேமிலியோட தான் வரணும்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தனியா போனா கண்டிப்பா அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்படுவாரு. உனக்கு மாப்பிளைக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு ஒரு தீர்வே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லபடியா மீட்டிங் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து நினைக்கிறாரு. ஆனா நம்ம விஜயால வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து வீட்டுல பிரச்சனை சண்டைகள் இப்படி ஓடிட்டே இருக்கு. ஆஃபீஸ்க்கு போனாலும் வந்து அந்த மீட்டிங்கை வந்து நல்லபடியா அட்டன் பண்ண முடியறதுல நம்ம விஜயால. ஸோ ரொம்பவே மூட் அவுட்டாவே இருக்கிறாரு நம்ம விஜய். இதுக்கெல்லாம் முடிவு வந்து விஜய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மல்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நல்லது செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதையெல்லாம் விஜய் வந்து பார்க்கல. இன்னொரு பக்கம் வாட்ச்மேன் இருக்காரு. அவர்கிட்ட விசாரிச்சா கூட தெரியும் மல்லி வந்து யாருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம ராஜேஸ்வரி சொன்னாங்க, நம்ம அக்கா சொல்லிட்டா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து கண்டபடி பேசிட்டாருங்க. இனிமே மல்லியை வந்து எனக்கு சமைக்கவும் வேணான்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ரஞ்சிதா சமைச்சா விஜயால அந்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா ரஞ்சிதா வந்து சமைக்குவாங்க. அப்படின்னா தெரிஞ்சு இருந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஈகோ பாக்குறாருங்க. விஜய் ஈகோ பார்த்தா கண்டிப்பா எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா மல்லி வந்து ஒவ்வொரு விஷயமும் விஜய்க்கு வந்து பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மல்லி நமக்காக இவ்வளவு செய்யறான், அவ இப்படி கெட்டவளா இருப்பான், அவ வந்து ரொம்பவே நல்லவ. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரு எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ரஞ்சிதாவை பத்தி சொல்லவே வேணாம். ரஞ்சிதா ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சா எந்த லெவல் வேணாலும் இறங்கி போவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம மல்லியை சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சக்தியில விஜய் வந்து யோசிச்சு பார்த்து மல்லி நல்லவ, இவங்க தான் வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.